ஓபிஎஸ் அவர்கள் எத்தனை பேருக்கு உதவி செஞ்சாங்க? நீங்க எதுவுமே பண்ணாம அவர் செஞ்சாரா கேக்குறாங்களே, என்ன செஞ்சாருன்னு நினைவில் வைத்துவாங்க. முதியோர் உதவித்தொகை திட்டம் நம்ம செய்யறோமா இல்லையா? முதியோருக்கு மாதம் 500 ரூபாய் கொடுக்கிறோம். 60 வயதிற்கு மேற்பட்ட முதியவர்களுக்கு இலவச வீடு கட்டி கொடுக்கிற திட்டம் நம்ம பண்றோமா இல்லையா? வீடு கட்டி கொடுக்கிற திட்டம் பண்ணிட்டு இருக்கோம். விலையில்லா விருந்தகம் நடத்துறோம், இரவு பாடசாலை நடத்துறோம், நூலகம் நடத்துறோம், குருதியகம் நடத்துறோம், வெளியகம் நடத்துறோம். இதெல்லாம் ஏன் எங்க அண்ணன் தனியரசுக்கு தெரியல அப்படின் போது எனக்கு மனசு ரொம்ப வருத்தமா இருக்கு. அவருடைய சொந்த பணத்தை, அவர் உழைத்த பணத்தை, அவர் வேர்வை சிந்திய பணத்தை மக்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கார். அதாவது விமர்சனம் வைங்க, அந்த விமர்சனத்தில் நியாயம் இருக்க வேண்டும். விமர்சனம் வைங்க, அதுல உண்மை இருக்கணும், தர்மம் இருக்கணும். பொய்களையும் பித்தலாட்டங்களையும் முன்வைத்தால் தமிழ்நாடு மக்கள் பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறாங்க. இப்ப தமிழ்நாடு மக்கள் திமுகவும் வேண்டாம், அதிமுகவும் வேண்டாம், தமிழக வெற்றி கழகத்தை நாங்கள் நம்பி